Welcome back to our channel Bristling Beauty Care. ஸ்கேல்ப்ல இச்சிங் அண்ட் முடி ரொம்ப ரஃப்பாக இருக்குது, முடி உதிர்தல், முடி வெடிப்பு, முடி வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் இந்த வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய முதல் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேரா, அதாவது சோற்று கற்றாழை. இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வேப்பிலை எடுத்திருக்கேன். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தை நல்லாவே ரிடியூஸ் பண்ணி கொடுத்து ஸ்கேல்பில் ஏற்படக்கூடிய இச்சிங் ப்ராப்ளத்தை நல்லாவே சால்வ் பண்ணும். இந்த சோற்று கற்றாழையை அந்த ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த முள் பகுதி மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல் பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த ஜெல் பகுதியை மட்டும் ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஈவன் நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது கூட டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நான் வேப்பில் எடுத்திருக்கேன். இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த ஆல்வேரா பல்ப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டெய்னர் வச்சு இந்த மாதிரி வடிகட்டி அந்த ஜூஸ் மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் வேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல்பில் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும், அந்த இச்சினஸ் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஆலோவேரா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கண்டிஷனராகவும் இருக்கும். ஹேர் பிரேக்கேஜை நல்லாவே ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது கூட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேர் ஆயில் வச்சு நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே ஒரு காட்டன் பால் மாதிரி நீங்கள் டிப் பண்ணி அதை நீங்கள் எடுத்து உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அந்த மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்படியே விட்டு நார்மல் வாட்டரில் நீங்கள் மைல்டு ஷாம்பு ஒரு சிக்கக்காய் போட்டு வாஷ் பண்ணி ஹேர் பேக்கு நீங்கள் வீக்லி 1 or 2 அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிடுங்க. சில பேருக்கு கோல்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது. ஸோ முடியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இல்லாமல் லாங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தையும் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.